நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நடந்த எல்லாத்த பத்தியும் நான் உங்ககிட்ட சொல்லியும் நீங்க ஏன் ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்கீங்க? நீங்க எதுக்காக டீ வேண்டான்னு சொன்னீங்க? விஷயத்தை மாத்துறதுக்காக இதை பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது. இல்லைன்னா நான் கோவப்பட்டு அப்படியே கிளம்பிடுவேன் நீங்க நினைச்சிட்டீங்க. என்னால் அப்படி போக முடியாது. இந்த விஷயத்தை அப்படியே விடவும் முடியாது. காரணம், நீங்க அருணை கேவலமா நினைச்சீங்கன்னா அது என் பொண்ணையும் சேர்த்துதான் நீங்க கேவலமா நினைக்கிறீங்க. சுகுமாரன், நீங்க ரொம்ப நல்லா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. பேசிதான் ஆகணும் பார்வதி அம்மா. இந்துவோட கண்ணில் கண்ணீர் வந்தா அதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஆனா இப்போ என் பொண்ணு முன்ன மாதிரி எல்லாம் அழுகிறது இல்ல. அது கூட எனக்கு பயமா தான் இருக்கு. பிரச்சனை குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. தாங்க முடியாத பிரச்சனைகள் நிறைய இருக்குன்றதுனாலதான் என் பொண்ணுக்கு கண்ணீர் வத்தி போச்சு. மழை போல கொட்டி தீத்தரணும். வானம் மாதிரி அப்படியே மூடி கம்முன்னு இருக்கிறது தப்பு. நீங்க சொன்ன மாதிரி அருண் அவ்வளவு பெரிய கேஸ்ல மாட்டிக்கிட்டான்னு எனக்கு தோணல. அப்படின்னு நான் போய் சொல்றேன்னு நம்புறீங்களா? தேவையில்லாம போலீஸ் யாரையுமே அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கல்ல. அவன் தப்பு பண்ணியிருந்தா அதுக்கான தண்டனை அனுபவிக்கட்டும். அவன் நிரபராதியா இருந்தா நீங்க எதுக்காக டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? நான் தான் சொன்னேன்ல, கனகராஜ் செத்துட்டாருங்கிறது உண்மை. போலீஸோட பார்வையில அது ஒரு கொலை கேஸ். ஆனா அருணோ இந்துவோ அவரை கொலை பண்ணல. என்ன நீங்க கதை சொல்லிட்டு இருக்கீங்களா? பார்வதி அம்மா, அவங்க தங்கி இருந்த ஹவுஸ் ஓனர் இந்துவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாரு. அவ தப்பிக்கணும் இல்லையா? அதுக்காக அவ அந்த ஆளை பிடிச்சு தள்ளி இருக்கா. அந்த ஆள் கீழே விழுந்துட்டாரு. அவர் செத்து போவான்னு அவ எதிர்பார்க்கல. அருண் குழந்தைக்காக அந்த பழியை ஏத்துக்கிட்டாரு. இது சுகுமாரன் கிட்ட அவங்க சொன்ன கதை தானே? கதை இல்ல, அதுதான் உண்மை. BA MAன்னு நான் படிக்கலனாலும் மனுஷங்களோட முகத்தை வச்சே என்னன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். நான் சொன்னது உங்களுக்கு புரியாம ஒண்ணு இல்ல, புரியாத மாதிரி நடிக்கிறீங்க. எதுக்காக? அதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா அப்புறம் நான் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கும். இப்ப நான் வந்தது அதுக்காக இல்லைங்க. சுகுமாரன், நீங்களா இங்க வந்தீங்களா இல்ல அவ உங்களை அனுப்புனாளா? இதாங்க உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையே. நீங்க எக்காரணம் கொண்டு பார்வதி அம்மாவை போய் பார்க்காதீங்க, அவங்க கிட்ட எதுவும் சொல்லாதீங்கன்னு தான் இந்து என்கிட்ட சொல்லிவிட்டா. தெரியுமா? அதான் அவ உங்க மேல வச்சிருக்கிற மரியாதை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொண்ணுக்கு தெரியாம நான் இங்க வந்தது ஒரு உதவி கேட்க தான். முன்ன மாதிரி இருந்திருந்தா எப்பயோ இங்க இருந்து கிளம்பி போயிருப்பேன். அப்புறம் நான் ஏன் இங்க உட்காந்துருக்கேன்னா அது பசங்களுக்காக தான். என் பொண்ணு எனக்கு ரத்த பந்தம் இல்லைனாலும் பாசங்கிற உறவுல இந்து என் பொண்ணு தான். அவளுக்காகவும் அவ புருஷனோட தேவைக்காகவும் நான் யார்கிட்ட வேணாலும் கை நீட்டுவேன். நீங்க எதுக்காக சுகுமாரன் அவங்களுக்காக கை நீட்டி நிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. நான் இப்போ அதை பத்தி யோசிக்கவே இல்லை. சுருக்கமா சொல்றேன், கேஸை நடத்துறதுக்கு அருணுக்கு பணம் வேணும். அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. இப்போ அருணோட குடும்பத்துல வந்து நான் ஏன் இதை பத்தி பேசுறேன்? ஆனா அருணோட பணம் இப்ப என்கிட்ட இல்ல. உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. பிசினஸ் மூலமா வந்த ஒரு தொகை என்கிட்ட இருந்துச்சு. அத அக்கௌண்ட்ல போடட்டுமான்னு கேட்டப்போ அருண் வேண்டான்னு சொல்லிட்டான். நீங்க இத பத்தி பேச அருணுக்கு கால் பண்ணீங்களா? நான் கால் பண்ணல, ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணாங்க. அவங்க கிட்ட இருந்து எனக்கு எந்த ஒரு உதவியுமே வேணான்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அந்த பணத்தை அனாத ஆசிரமத்துக்கு டொனேஷனா கொடுத்துட்டோம். வேண்டான்னு அவன் சொல்லிட்டால, திரும்பவும் எதுக்காக பணம் கேட்டிக்கு வந்திருக்கீங்க? ஆனா அவன் இப்ப இருக்கிற நிலைமையில அதான் அவன் நினைச்சு பார்க்கணும், எப்ப வேணாலும் சிச்சுவேஷன் மாறும்னு. இதுக்கு இடையில வேற யாரோ விளையாடி இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு வேணா அப்படி தோணலாம், அப்படி மட்டும்தான் தோணும். அவனுக்கு ஒண்ணு இந்த கேஸ் எல்லாம் ஒண்ணு புதுசு இல்லைல்ல. இங்க ஒரு கேஸ் வந்தப்போ அதுல இருந்து எஸ்கேப் ஆனவன் தானே அவன். போன இடத்துலயும் அந்த வேலையை தான் அவன் பண்ணியிருப்பான்.
இப்படியெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு மனசு வருது இல்ல? என்னால அதை நம்பவே முடியல. சில காயங்கள் ஏற்படும் போது நீங்களும் நம்புவீங்க. சரி, நீங்க அப்ப கிளம்புங்க. பார்வதி அம்மா, கீழே விழுந்தவனை நம்ம கை கொடுத்து தூக்கி விடுறதா நல்லது. பெரிய மனசு இருக்கிறவங்களுக்கு தான் அது முடியும். இதுக்கு மேல கேட்கறதுக்கு இந்த சுகுமாரனால முடியாது. ஆனா ஒரு நாள் நிச்சயமா வருவேன், ஒரு உண்மையை சொல்ல. அன்னைக்கு நீங்க அழுவீங்க. இப்ப வரேன். நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. கடத்திக்கிட்டு போய் கொன்னுடணும். ஆள் செத்துட்டான் அப்படின்னு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் பணத்தை கொடுப்போம். அது எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுருங்க. பார்ட்டியோட போட்டோவை காட்டுங்க. ம். குழந்தைய காட்டுறீங்க அப்படின்னா அமௌண்ட் அதிகமாகும். அது எதுக்கு? குழந்தைய கடத்திட்டு போறது ரொம்ப ரிஸ்க். நம்மளை பார்த்ததும் அழ ஆரம்பிக்கும். சரி, மயக்கமாக்கி கொண்டு போலான்னு நினைச்சா குழந்தைய எல்லாரும் கவனிப்பாங்க. ஒரு ஆளுக்கு சந்தேகம் வந்தா கூட பிரச்சனையாயிடும். அது மட்டும் இல்லாம ஊர் முழுக்க சிசிடிவி இருக்கு. சரி, நீ கேட்ட பணம் தரேன். இல்லைன்னா ஸ்பாட்ல வச்சு கொலை பண்ணணும். அது வேண்டாம், வேற எங்கேயாச்சும் கொண்டு போய் அந்த குழந்தைய கொன்று. அப்படின்னா அந்த குழந்தைய எப்ப கடத்த போற? இன்னைக்கு ராத்திரியே பண்ணிடலாம். ராத்திரியில பண்ண முடியாதுங்க. அது ஒண்ணும் வேண்டாம். இந்த ரூமை லாக் பண்ணிட்டு தான் படுத்து தூங்குவா. டோரை உடைச்சு உள்ளேயும் போக முடியாது. அது சாத்தியமே இல்ல. அதுவும் கரெக்ட் தான். பகல்லே பண்ணிடலாம். லொகேஷன் சொல்லுங்க. நீ எங்க கூட வந்தா போதும். நீங்க தனியா தான் இருக்கீங்களா? சின்ன குழந்தை தானே, நானே போதும். இல்ல, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா? உங்களுக்கு குழந்தைய கொன்னா போதும்ல, நான் பாத்துக்கிறேன். ஒரு தடவை போட்டோவை காட்டுங்க. அம்மு, தூங்கிட்டியா? அச்சச்சோ, ஓ ஓ ஓ ஓ ஓ. இப்ப வந்துடுற, சரியா?
ரேஷ்மா என்னாச்சு? நல்ல சான்ஸ். இந்து இப்ப குளிக்க போயிருக்கா. குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கு. வா. இதுதான் நமக்கு நல்ல சான்ஸ். திடீர்னு குழந்தை அழுதானா? வாயை பொத்திரலாம். அது வேண்டாம், அது பிரச்சனை. இந்தா இதை நீ யூஸ் பண்ணிக்கோ. குழந்தை அழுதா இந்த ஸ்ப்ரேவை அந்த குழந்தை மூஞ்சில அடி. இது ஒரு மயக்க மருந்து. கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணா போதும். ம், சரி. நில்லு. குழந்தைய தூக்கிட்டு நீ எங்க போவ? அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேணாம். தூரமா வண்டி நிக்குது, இந்த ஏரியா விட்டே போயிடுவேன். பாடியை யாருக்கனுக்கும் தெரியாம வேலையை முடிச்சிடுறேன். சொன்னது உனக்கு புரிஞ்சிச்சுல? ம். குழந்தை அழுதாதான் இந்த ஸ்ப்ரே அடிக்கணும். ம், சரி. ம். ரேஷ்மா அங்க பாரு. வா. ஏய் 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 எந்திரி எந்திரி. பிடி சீக்கிரம். குட்டி எந்திரிச்சிட்டீங்களா? சரி வா வா வா. அழக்கூடாது தங்கம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அழாத. அந்த ஸ்ப்ரே எங்க? நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஓ. எழுப்பி பாருங்க. ஏய் ஹலோ ஹலோ. என்னங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போணுமா என்ன? ஹலோ. டேய் எந்திரி. டேய் எந்திரிடா. டேய் எந்திரிடா. டேய் கண்ணத்தோடா. ஹலோ சார், எப்ப வந்தீங்க? ஏய் நல்லா இருக்கீங்களா? டேய் என்னதான் நடந்தது? ஐயோ என்ன விட்டுருங்க, அது சாதாரண குழந்தை இல்ல. என்ன ஆள விடுங்க. நில்லு, சொல்றதுக்கு நில்லு. அப்ப நம்ம பிளான் பண்ணதெல்லாம் எந்த பிளானும் வேணாம், நான் போறேன். ஏய்
இல்ல உட்காரு. பணம் அதிகமா தரும். எனக்கு எதுவும் வேணாம், நான் இங்க இருந்து போனா போதும். ச்சே. ஆ இந்தாம்மா, இதை வச்சுக்க. வக்கீலுக்கு கொடுக்கறதுக்கும் அப்புறம் நம்ம செலவுக்கும். எவ்வளவு பணம் இருக்குப்பா? 36,000. எங்க இருந்து வாங்குனீங்க? சொசைட்டியில் நான் சீட்டு போட்ட விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன். முதல்ல கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ரூல்ஸ் எல்லாம் பேசினாங்க. ஒவ்வொரு தடையாவும் வந்தது. நம்ம தோப்பு கோபாலகிருஷ்ணன் இல்ல, அவன் தான் சொசைட்டியோட செக்ரட்டரி. கொஞ்சம் அர்ஜென்ட்னு சொன்னதுனால அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. எவ்வளவு பணம்? 36,000. ஏன்? ஒன்னும் இல்லப்பா, சும்மா கேட்டேன். பத்திரமா வச்சுக்கோ. குழந்தைக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல. ஆ ஊர்ல ஏதாவது விசேஷம் இருக்காப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சித்தி என்ன சொன்னாங்க? கேள்வி கேட்டா இங்க என்ன நடக்குதுன்னு அவளுக்கு தெரியணும். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிதான் நான் அங்கிருந்து வந்தேன். இருந்தாலும் அவளுக்கு என் மேல சந்தேகம் இருக்கு. நடந்தது எதுவும் நம்ம சொல்ல முடியாதுல்ல. நீங்க பெரிய வீட்டுக்கு போயிருந்தீங்களா? பெரிய வீட்டுக்கு போனீங்களா? நான் அங்கெல்லாம் போகல. நீ தான் சொல்லி வச்சல்ல, அப்புறம் நான் போவேனா? ஒருவேளை நான் போயிருந்தேன்னா கண்டிப்பா சொல்லியிருப்பேன். மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்க வீட்டுக்கு போகவும் இல்லை, பார்வதி அம்மாவை பார்க்கவும் இல்லை. இங்க பாருங்க, சொசைட்டில பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னப்போ நீங்க என்ன பண்ணீங்க? என்னம்மா கேட்ட? அப்பா, சீட்டு பணம் 36,000 கிடைக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதை எங்க இருந்து நீங்க வாங்கிட்டு வந்தீங்க? உண்மையை சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? நான் நம்ம எல்லா மாடுகளையும் வித்துட்டேன். வித்துட்டீங்களா? ஐயோ ஐயோ, என்னம்மா நீ? ஆடு மாடெல்லாம் நம்ம எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். இப்ப நம்ம கேஸ் நடத்தணும்ல, அதானே முக்கியம். சித்தி சண்டை போடலையா? சண்டை போடாம சந்தோஷப்படுவல? வீட்டுல என்ன நடந்திருக்குன்னு உன்னாலேயே யூகிக்க முடியும்ல. சரிம்மா, அதை விடு. ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கேஸோட அடுத்த வாய்தா வருது, 9ஆம் தேதி. கனகராஜோட பொண்டாட்டியை விசாரிப்பாங்க. அவங்க தானே சாட்சி. அதுக்கு முன்னாடி நாம போய் அவங்கள பார்த்தே ஆகணும். ஆனா அப்பா, நாம போகணும். அன்னைக்கு போனப்ப நடந்தது நினைக்கும் போது குழந்தை எடுத்துக்கிட்டு. அன்னைக்கு நடந்ததை பத்தியெல்லாம் நீ மறந்துடுமா. இப்போ அந்த சூடெல்லாம் கொஞ்சம் ஆறி போயிருக்கும். அன்னைக்கு பிரச்சனை பண்ணலாம் சுத்தி இருந்த ஆளுங்க தான். அதான் உண்மை. ஒரு ஆள் வந்து சத்தம் போட்டா போதும், மீதி இருக்கிற எல்லாரும் கூடிடுவாங்க. ஒருத்தன் அடிச்சான்னா மத்தவங்களும் அடிப்பாங்க. இப்போ சொந்தக்காரங்க யாரும் இருக்க மாட்டாங்க. சுசிலா தனியா தான் இருப்பாங்க. நாம போய் அவங்க கிட்ட பேசலாம். குழந்தை நம்ம கூட இருக்குல்ல. உன் பொண்ணை காட்டி தான் நம்ம பேசணும். அவங்களும் ஒரு பொண்ணு தானே. இது ஒரு பரீட்சை தான், ஆனா நமக்கு முக்கியம் இல்ல. அதனால நாம போய் சுசிலாவை பார்க்கலாம்.
அக்கா ஏதாவது ஒன்று சொல்லலாம்ல? என் சொந்தக்காரங்க யாரும் இப்ப இங்க இல்லாதது ரொம்ப சந்தோஷம். இல்லனா என்ன நடக்கும்னு நான் சொல்ல வேண்டியதில்லையே. நஷ்டப்பட்டது நான் மட்டும்தான். வேற யாரும் இதுல கருத்து சொல்ல வேண்டியதில்லையே. நீங்க அனுபவிக்கிற கஷ்டம் புரியாம ஒண்ணும் இல்ல. ஆனா நான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன். என் கூட என்னோட அப்பா மட்டும்தான் இருக்காரு. என் வீட்டுக்காரோட வீட்ல இருந்து எந்த உதவியும் கிடைக்கல. எல்லாரும் சொல்றத வச்சு நம்ம முடிவெடுக்க கூடாதுல்ல. என்ன இருந்தாலும் போனவர் தான். அவர் போயிட்டதா யார் சொன்னது? என் வீட்டுக்காரர் இங்கதான் இருக்காரு. குவைத்துல நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. ஹிந்தி பாட்டு பாடுவாரு. அவர் இந்த வீட்டுல தான் இருக்காரு. ஆனா வர்ற 9ஆம் தேதி கேஸோட அடுத்த வாய்தா வருது. அன்னைக்கு உங்களை கோர்ட்டு கூப்பிடுவாங்க. அப்ப நான் எதுவுமே பார்க்கலன்னு, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லணும். அதானே? என் வீட்டுக்காரு தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு வாக்குமூலம் கொடுக்கணுமா? தேவைப்பட்டா நீங்க அப்படி கூட சொல்லுவீங்க. சுசீலா அக்கா, தேவையில்லாம இங்க உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் என்ன பார்த்தனோ அத கண்டிப்பா கோர்ட்ல சொல்லுவேன். என் வாழ்க்கையை வீணாக்குனவன மன்னிக்கிற அளவுக்கு நான் பெரிய மனுஷி கிடையாது. இங்க பாருங்கம்மா, வாடகைக்கா இருந்தாலும் நீங்க எத்தனை மாசம் இங்க தங்குனீங்க? என் வீட்டுக்காரர் உங்ககிட்ட ஏதாவது தப்பா நடந்திருந்தா நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இல்லனா அவர் கண்ணத்திலேயே நீ அரைஞ்சிருக்கணும். ஆனா கொன்னுட்டீங்களே. ஐயோ அக்கா, அந்த மாதிரி சொல்லாதீங்க. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க போலாம். என்னங்க இங்க பாருங்க, இந்த குழந்தையோட முகத்தை பாத்தீங்கல்ல, Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.